பெட்டி திரை விமர்சனம். ராம் சரண், சிவராஜ்குமார், ஜான்வி கபூர், ஜெகபதி பாபு, திவ்யேது சர்மா, போமன் ராணி மற்றும் பலர் நடிப்புல புச்சிபாபு சனா இயக்கத்துல ஏஆர் ரஹ்மான் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் பெட்டி. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். பெயரே இல்லாத கிராமம், அடையாளம் இல்லாத மக்கள், அங்கீகாரம் இல்லாத அவர்களது வாழ்க்கை என்று இந்திய அரசின் பதிவிலேயே இல்லாத பழங்குடியின மக்கள் தங்களுக்கான அடையாளத்திற்காக போராடுகிறார்கள். அவர்களில் ஒருவரான ஹீரோ ராம் சரண் தங்களுக்கான அடையாளம் மற்றும் அங்கீகாரம் விளையாட்டு போட்டியில் சாதித்தால் நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் பயணிக்கிறார். அவரது பயணத்தில் எதிர்ப்பு, ஏமாற்றம், சதி, எதிர்பாராத சோதனை என்று பல தடைகள் வருகிறது. அனைத்தையும் தகர்த்தெறிந்து வெற்றியை நெருங்கும் நேரத்தில் அவரால் இனி விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கவே முடியாத நிலை உருவாகிறது. அப்படியும் தனது முயற்சியை கைவிடாத ராம் சரண் வேறு ஒரு வழியில் சாதனை புரிந்து தான் நினைத்ததை செய்து முடிக்கும் முயற்சியில் இறங்குகிறார். அது என்ன? அதில் அவர் நினைத்தது போல் வெற்றி பெற்றாரா? அவரது ஊருக்கும் மக்களுக்கும் அடையாளமும் அங்கீகாரமும் கிடைத்ததா என்பதை ஒரு விளையாட்டு வீரரின் போராட்ட வாழ்க்கையாக சொல்வதே பெட்டி. விளையாட்டு வீரருக்கான உடல் மற்றும் ஆற்றலோடு படம் முழுவதும் வலம் வரும் ஹீரோ ராம் சரண் கடுமையாக உழைத்திருப்பது திரையில் தெரிகிறது. ஹீரோயினியாக நடித்திருக்கும் ஜான்வி கபூர் வழக்கமான கமர்ஷியல் ஹீரோயினியாக வலம் வருகிறார். மற்றபடி கதைக்கும் அவருக்கும் பெரிய தொடர்பு ஏதும் இல்லை. குஸ்தி வாத்தியாராக நடித்திருக்கும் சிவராஜ்குமாரின் பேச்சும் செயலும் கம்பீரமாக இருப்பதோடு ஒரு வாத்தியாருக்கான அனைத்து அசைவுகளையும் தன் உடல் மொழியில் மிக சிறப்பாக வெளிக்காட்டி இருக்கிறார். ஆர் ரத்னவேலுவின் ஒளிப்பதிவு காட்சிகளை பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தொட வைத்திருக்கிறது. ஏஆர் ரஹ்மான் இசையில் பாடல்கள் அனைத்தும் ஒவ்வொரு ரகங்களில் முணுமுணுக்க வைக்கிறது. நவீன் நூலின் படத்தொகுப்பு, அவினாஷ் கொல்லாவின் தயாரிப்பு வடிவமைப்பு ஆகியவை படத்திற்கு கூடுதல் பலம் சேர்த்திருப்பதோடு படத்தின் தரத்தை பல மடங்கு அதிகரிக்க செய்திருக்கிறது. வல்லரசு நாடு என்ற அடையாளத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் நவீன இந்தியாவில் பெயரே இல்லாத பல கிராமங்கள் இருப்பதையும் அங்கு வாழும் மக்களுக்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் கிடைக்கவில்லை என்பதையும் அழுத்தமாக பதிவு செய்திருக்கும் இயக்குனர் புச்சிபாபு சனா ஒரு விளையாட்டு வீரனால் ஒரு சமூகத்திற்கான அடையாளத்தை பெற்றுக் கொடுக்க முடியும் என்பதை உண்மைக்கு நெருக்கமாக சொல்லியிருக்கிறார். மொத்தத்துல பெட்டி தி பெஸ்ட் படம் என்று சொல்ல வைக்கும்.